தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். இது விளம்பர மாடல் அரசு அப்படின்னு திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதில்லை, பொய் இல்லை, இப்போவும் அதே தான் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார்கள். எதனால் அப்படி சொல்கிறீங்க? நியமிக்கக்கூடாது சட்டத்தில் இடம் இருக்கா? ஆமாம், எதுக்கு? அமுதா ஐஏஎஸ் எந்த துறைக்கு செயலர், ககன்தீப் சேடி எந்த துறைக்கு செயலர், தீரஜ்குமார் எந்த துறைக்கு செயலர், ஜெய ராதாகிருஷ்ணன் எந்த துறைக்கு செயலர். அவர்கள் துறைக்கு வேலையும் இருக்கும், கூடுதலாக பல வேலைகள் இருக்கும். ஆனால் இவர்கள் நினச்சா திடீர்னு 38 மாவட்டத்துக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கிறது, பேரிடர் காலம் வரும் பொழுது ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கிறது, அப்புறம் அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவிப்புகளாக இருக்கும். போடுறது பேருக்கு இந்த ஆய்வு கூட்டம் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா பேப்பர் ஒர்க்கு. இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டோம். கட்சிகளில் கூட நடக்கும். என்னென்ன பண்ணுறீங்க சார்? அங்கே இந்த இது தொடர் 15 பேர் இங்கேருந்து வரன்ட்ருக்காங்க. அந்த கூட்டத்தை எப்படி முடிக்கணும்னு பார்ப்பாங்க, ஒரு பாசிட்டிவாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களும் அதை என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டாங்க, அவங்களும் அடுத்த கூட்டம் வரும்போது அதுக்கு ஒரு பதில் இருக்கும். நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு கார்டு போடலாம். ஆமாம், அந்த கார்டுக்கு நான் ஆளை போடுவேன், நான் அதை பண்ணுவேன். அந்த கார்டை தூக்கிட்டு நேராக வரலாம். அங்கே முதலமைச்சர் நாற்காலியில் யார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் அமர்ந்திருப்பேன், இந்த கார்டை காண்பித்தால் நேராக என்னிடம் வரலாம்லாம் பேசினார். அமெரிக்க ஜனாதிபதிக்கு இணையாக பாதுகாப்பை வச்சுக்கிட்டு இவர்கிட்ட எங்கே நேராக போகிறது, அதை பார்த்தாலே பக்குன்னு இருக்கும். எல்லா ஐஏஎஸும் இப்போ விளம்பரதாரெல்லாம் மாறிட்டாங்க. அதிகாரிகள் எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க, ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறுவாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா பொக்கையை தூக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருப்பாங்க, அந்த வேலைலாம் பண்ணுவாங்க. இருக்கிற காலம் வரைக்கும் நல்லதே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. இன்றைக்கி சீமான் கையில் எடுத்திருக்காருல்ல, அவர் என்ன சொல்கிறாரு? கல்லுக்கடை திறக்கிறது இவன் 500 ரூபாய்க்கு டாஸ்மார்ட்டில் குடிச்சு உடம்பு கெமிக்கலை குடிச்சு உடம்பு கெடுக்கிறதுக்கு 100 ரூபாய்க்கு கல் குடிச்சு வீட்டுக்கு போவான், 400 ரூபா வீட்டில் கொடுப்பான், உடம்பும் கெடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்களுக்கு வியாபாரம் பாதிக்கும்னு இங்கே இது பண்ணுறாங்க. டாஸ்மார்க் மூலியமாக ஒரு குடிமகன் ஒரு வீட்டில் 12,000 ரூபா ஒரு மாதத்துக்கு சாதாரணமாக. இல்லை, ஜெயரந்தன் இதை பொறுத்து நிறைய பேட்டிகளை சொல்லிட்டாரு. இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறவங்க அவங்கள பார்த்து நான் ஒரே கேள்வி கேட்குறேன், கேளுங்க. உங்களை கூப்பிட்டு நான் குடிக்க சொன்னேன்னா டாஸ்மாக் வா நான் ஊற்றி கொடுக்குறேன் குடிக்க சொன்னீங்க, அப்படியே நான் சொல்கிறேன்னு கேட்குறாரு அவர். நீங்கள் குடிக்க சொன்னீங்க, 1980களில் தமிழ்நாட்டில் மது அருந்தவருடைய பர்சன்டேஜ் என்ன நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் தாத்தா காலத்தில் நீங்கள் வளர்ந்த இடத்துல எத்தனை பேர் குடிச்சிருந்தாங்க? ரொம்ப குறைவு. இன்னைக்கு அரசாங்கம் தான் குடிக்க வைக்கிறது. மது அருந்துவோர் பர்சன்டேஜ் 15 வயது. யார் சொல்கிறா? வைகோ, உங்கள் கூட இருக்க வைகோ சொல்கிறாரு. 15 வயது சிறுவர்களும் மது போதை மருந்து இது கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி இதுக்கும் அடிமையாகிட்ட அவலம் இந்த ஆட்சியில் நடக்குது. இந்த திமுக செய்த பெரிய காரியம் என்னென்னா, யாரெல்லாம் எதிர்ப்பாக அதிமுக ஆட்சியிலலாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கி கூட வச்சுக்கிட்டு தான் ஒரே இது. அவர்களே ஆஃப் பண்ண தான் இவங்க வேலை. இப்போ என்ன பண்ணுறீங்க? மகளிர் உரிமை தொகை 1000ன்றதை மிக பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது அவங்களுக்கு என்ன செய்ய போகுது? 1000 ரூபா வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மனதுக்குரிய திரு முத்தலிஃப் அவர்கள். வாரங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திச்சதில்லை. அண்மையில் தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய ஊடகத்துக்கான ஆட்களை நியமிச்சிருக்கிறாங்க. முக்கியமான 4 ஐஏஎஸ் அதிகாரிகள், உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க, நீங்கள் தொடர்ச்சியாக அவங்க களத்தில் செய்திகளை சேகரிச்சிருப்பீங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள், அமுதா ஐஏஎஸ் அப்படின்னு ஆமாம் 4 பேரை நியமிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு வரலாற்றில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு செய்தியாளர்கள் போகிறத பார்க்க முடிகிறது. இந்த நகர்வை இன்னும் ஓராண்டு கூட இல்லை, இந்த நேரத்தில் ஏன் ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரு? இது ஒரு ஊடகத்தின் மூலமாக மக்கள்கிட்ட நம்மெல்லாம் பண்ணியிருக்கிறோன்றதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வியூகமா? இது விளம்பர மாடல் அரசு அப்படின்னு திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதில்லை, பொய் இல்லை, இப்போவும் அதே தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார்கள். எதனால் அப்படி சொல்கிறீங்க? நியமிக்கக்கூடாது சட்டத்தில் இடம் இருக்கா? ஆமாம், எதுக்கு? நீங்கள் செய்கிற பணியை உங்களை கொண்டு போய் சேர்த்துறோங்க. இல்லை, பிஎம்ஓன்னு இருக்குது, பிஎம்ஓன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. பிஎம்ஓ ஆஃபீஸ் மோடி பண்ணுறத மக்கள்கிட்ட சொல்லுது. ஸோ நான் ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு அந்த 4 பேருக்கிட்ட ஊடகங்களை மீட் பண்ணுங்க. இப்போ அமுதா ஐஏஎஸ் இருக்காங்க, அவங்க அந்த உரிமை தொகையை பற்றி பேசுகிறாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குது இல்லை? அமுதா ஐஏஎஸ் எந்த துறைக்கு செயலர்?
ககன்தீப் சேடி எந்த துறைக்கு செயலர், தீரஜ்குமார் எந்த துறைக்கு செயலர், ஜெய ராதாகிருஷ்ணன் எந்த துறைக்கு செயலர். அவர்கள் துறைக்கு வேலையும் இருக்கும், கூடுதலாக பல வேலைகள் இருக்கும். ஆனால் இவர்கள் நினச்சா திடீர்னு 38 மாவட்டத்துக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கிறது, பேரிடர் காலம் வரும் பொழுது ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கிறது, அப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவிப்புகளாக இருக்கும். இவர்கள் போய் பேரிடர் காலத்தில் என்ன பண்ணாங்க? இப்போ அந்த மழை வெள்ளம் போன வருஷம் 23 நியமித்தாங்க, என்ன நடந்துச்சு? அதே இதுதான், அதோட மோசமாக நடந்தது. 2023 பார்த்தீங்கன்னா 2015 இருந்த அந்த சீரமைப்புகள் மற்ற அந்த நிவாரண வேலைகள் கூட நடக்கலைன்றது தான் அங்கே உள்ளவர்கள் பதிவு. அப்போ இவர்கள் போடுறது பேருக்கு இந்த ஆய்வு கூட்டம் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா பேப்பர் ஒர்க்கு, இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டோம். கட்சிகளில் கூட நடக்கும். என்னென்ன பண்ணுறீங்க சார்? அங்கே இந்த இது தொடர் இந்த 15 பேர் இங்கேருந்து வரட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தை எப்படி முடிக்கணும்னு பார்ப்பாங்க, ஒரு பாசிட்டிவாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களும் அதை என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டாங்க, அவங்களும் அடுத்த கூட்டம் வரும்போது அதுக்கு ஒரு பதில் இருக்கும். இதே மாதிரி தான் இவர்கள் 4-5 ஆண்டுகளமாக முதல்வர் இந்த வேலைலாம் பண்ணார். இப்போது நடுவில் இந்த விளம்பர வேலைகள் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேர்தல்ன்றதுனால கூடுதலாக தெரியுது. பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பாக்ஸ் வச்சுக்கிட்டு கார்டு போடலாம், அந்த கார்டுக்கு நான் ஆளை போடுவேன், நான் அதை பண்ணுவேன், அந்த கார்டை தூக்கிட்டு நேராக வரலாம். அங்கே முதலமைச்சர் நாற்காலியில் யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் அமர்ந்திருப்பேன், இந்த கார்டை காண்பித்தால் நேராக என்னிடம் வரலாம்லாம் பேசினார். இப்போ அமெரிக்க ஜனாதிபதிக்கு இணையாக பாதுகாப்பை வச்சுக்கிட்டு இவர்கிட்ட எங்கே நேராக போகிறது? அதை பார்த்தாலே பக்குன்னு இருக்கும், எவனும் கிட்டே போக மாட்டான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் உங்களுடன் ஸ்டாலின் இப்போ இன்னைக்கு காமராஜர் ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இவர்களால் காமராஜர் பிறந்த நாளில் கல்வியில் நாங்கள் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கோன்னு தைரியமாக சொல்ல முடியல. ரெண்டாவது, எல்லா ஐஏஎஸும் இப்போ விளம்பரதாரெல்லாம் மாறிட்டாங்க. அதிகாரிகள் எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க, ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறுவாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா பொக்கையை தூக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருப்பாங்க, அந்த வேலைலாம் பண்ணுவாங்க. இருக்கிற காலம் வரைக்கும் நல்லதே சொல்ல மாட்டாங்க. சார் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவொன்னே தூக்கி எங்கேயாவது மொக்க இடத்துக்கு போட்டுருவாங்க. பைத்தியக்காரன், அறிவே கிடையாது. சார் செம்ம சார், சூப்பர் சார்ன்ட்டு இன்னொரு அதிகாரி கூட ஒட்டிக்கிட்டு கவுத்தி விட்டுட்டு முட்டு சந்தில் தள்ளிட்டு அங்கே போய் சார் நான் தான் அந்த டைமில் பயங்கரன்ட்டு அங்கேயே முட்டு சந்து தள்ளுற வேலையை பண்ணுவாங்க. இது அதிகாரிகளுடைய வேலை. காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரியுடைய வேலையும் இதுதான். அப்போ இதையெல்லாம் மாறி ராசா நீ உன் வேலையை பாரு. இதே இன்றைக்கி யார்? காமராஜர் பிறந்த நாள். காமராஜர் ஒரு ஊருக்கு போகிறாரு, ஒரு பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா ஆடு மேய்க்கிறேன்? சோறு நீயா போடுவேன், ஸ்கூலுக்கு போக வேண்டியதாண்டா, சோறு நீயா போடுவேன் அப்படின்னோன்னா அவருக்குள்ளே ஒரு இது, சோறு போட்டால் பசங்க படிக்க போவாங்களா, மதிய உணவு திட்டம் அந்த மாதிரி கொண்டு வரலான்னு நினைக்கிறேன், அது பண்ணுன்றோன்னா முதல்ல எதிர்ப்பு அதிகாரிகள்ட்ட இருந்து தான். காசு இல்லை சார். ஐயா காசு இல்லைங்க ஐயா, முடியாது. காசு எப்படி கொண்டு வரன்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்ன வேலையை மட்டும் நீ பாரு. அதான் தலைவருக்கு அழகு. மடியேந்தி பிச்சை எடுக்கிறேன்ட்டு அது நிதி திரட்டுறது, பொதுமக்கள்கிட்ட வாங்கினது, பல இது நடந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஸ்கூல் திறக்கிறது தான் அந்த இதுதான். ராஜாஜி காலத்தில் ஸ்கூல் திறக்கிறதுக்கு, பள்ளிகள் திறக்கிறதுக்கு ஏற்பாடுகள் குறைவாக இருந்தது. அப்போது 2 ஷிஃப்ட்லாம் மாத்திர ஏற்பாடாக நடந்தது. இவர் காலத்தில் கட்டாயம் ஸ்கூலை கட்டியே ஆகணும், அதுக்கு நிதியை என்ன பண்ணுமோ அதை பண்ணு அப்படின்னு. இம்பீச் பாவான்னு ஒருத்தர் இருந்தார், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், கேரளாவில். சரி, கிட்டத்தட்ட காமராஜர் மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெளிப்படையான ஆள். அவர் ஒரு ஊருக்கு வண்டியில் போகிறாரு. அப்போ போக்குவரத்துறை அமைச்சர் EMS நம்பூதிரி பாட்டு பீரியடில் ஒரு விவசாயி நடந்து போயிட்டு இருக்காரு. என்ன நடந்து போகிறீங்க? இந்த நேரம் பஸ்ஸே கிடையாதுங்க, இந்த ரூட்டில் வரவே வராதுங்க, நடந்து தான் போகணும். அவர் காரில் ஏற்றிக்கிட்டே கேட்டு இறக்கி விட்டுட்டு, சரி நீ சாயந்தரம் வரும்போது நில்லு, பஸ் வரும் அப்படின்ட்டு போயிடுறாரு. அதிகாரிகள் கூப்பிட்டு சொன்னால் அதெல்லாம் முடியுன்றதை நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்னதை நீ செய், அந்த ரூட்டுக்கு பஸ் விடு. பஸ்ஸு அந்த விவசாயிட்டு என்ன சொல்லிட்டு வந்தார்? சாயந்தரம் வரும்போது நில்லு, அங்கே பஸ்ஸு வரும்னு. இல்லைங்க வராதுங்க, அந்த பஸ்ஸே கிடையாதுங்க, நான் சொல்கிறேன்ப்பா நீ நில்லு வரும், பஸ்ஸு விட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா விஷயத்துலையுமே அதிகாரிகள் என்ன செய்கிறாங்களோ அது. ஜெயலலிதா கறவை மாடுகள் திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடிப்படை பால் உற்பத்தியை பெருக்கணும்னு. இவர் பொன்ராஜ் கூட ஒரு இதில் பதிவு, 1 கோடி லிட்டர் வேணும். 1 கோடி லிட்டர் நீ நினச்ச மாதிரி வானத்துலேருந்து வந்துடாது, கனவுல வந்துடாது மேடம். அதற்கு நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். சரி என்ன பண்ணணும்? பொதுமக்கள்கிட்டே கறவை மாடு கொடுங்க, அது அவங்க சொசைட்டி தான் பால் ஊற்ற போகிறாங்க, பால் உற்பத்தி பெருகும் அப்படின்னு. இன்றைக்கி சீமான் கையில் எடுத்திருக்காருல்ல, அவர் என்ன சொல்கிறாரு? இது கல், இந்த பனை பொருட்கள் உற்பத்தி ஒரு பெரிய ஒரு எக்கனாமி. கல் கடை திறக்கிறது இவன் 500 ரூபாய்க்கு டாஸ்மாகில் குடிச்சு உடம்பு கெமிக்கலை குடிச்சு உடம்பு கெடுறதுக்கு 100 ரூபாய்க்கு கல் குடிச்சிட்டு வீட்டுக்கு போவான், 400 ரூபா வீட்டில் கொடுப்பான், உடம்பும் கெடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்களுக்கு வியாபாரம் பாதிக்கும்னு இங்கே இது பண்ணுறாங்க. ரெண்டாவது, கால்நடையை சார்ந்த பால் பொருட்கள், பால் உற்பத்தி, இந்த இது 1 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் இந்த பொருளாதார பேசினார். குஜராத்தில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அதுதான்.
அதை வேண்டுமென்றே நீங்கள் மறுதளிக்கிறீங்க. ஜெயலலிதா ஏதோ ஒரு எஃபர்ட் எடுத்தாங்க. அதில் ஆக்சுவலி இன்னைக்கு சீமானந்த மாடு ஆடுலாம் வச்சு கூட்டம் போடுறத வந்து வேற வடிவத்தில் பண்ணிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார். ஒவ்வொரு வீட்டுக்கும் கறவை மாடு கொடுத்தாங்க. அந்த கறவை மாடு கூட எப்படின்னா ஏதோ கொடுக்கறது கிடையாது. நீ அந்த அதிகாரி என்ன பண்ணுவான், செத்து போகிறேன் 2 வருஷத்துல செத்து போகிறேன், இந்த ஒரு நாளைக்கு 2 லிட்டர் மட்டும் கறக்கும் அந்த மாடு, சாவ மாடு கொடுத்துருவாங்க. அது ஆனால் அடிமாடு இதெல்லாம் கொண்டு வந்து இந்த அப்படின்னு கொடுத்துருவான். அதுக்காக அதையும் மீறி நீங்கள் போய் செலக்ட் பண்ணணும் சந்தையில். அப்படி தான் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை. உங்களுக்கு செலக்ட் ஆகிறீங்கன்னா நீங்கள் போய் சந்தையில் பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு அந்த மாடு. இப்படின்னா ஒரு வீட்டில் 2 மாடு இருக்குன்னா அது 4 பொருளாதாரம் 6 8 மாறும். அன்னைக்கு நீங்கள் 42 லட்சம் லிட்டர் வரைக்கும் இது உயர்ந்தது. அதை 21 லட்சமாக கொண்டு வந்து 26 லட்சம் 30 லட்சம் என்னமோ கொண்டு வந்து வச்சிருக்க பெருமை இவர்களை சாரும். அதில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கின ஒரு அமைச்சரை அமைச்சர் பதவியை இது இன்னபிஷன்னு துரத்திட்டு இப்போ மறுபடியும் அவரை அதே துறைக்கு சேர்த்துருக்காங்க. இந்த இது கவர்மெண்ட்டில் நடக்குது. இப்போ இவர் வந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு நியாயப்படி பார்த்தால் நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க. கரண்ட் பில்லு இந்த 3 வருஷத்தில் 3 தடவை ஏற்றிட்டாச்சு. 4வது தடவை ஏற்ற போகிறீங்கன்னாங்க, பயந்து போய் தேர்தலில் விட்டுட்டாங்க. சொத்து வரி உயர்த்தியாச்சு. அப்போ 1000 ரூபா கட்டின இடத்துல 1500 ரூபா கட்டின இடத்துல நீங்கள் 4500 ரூபா கரண்ட் பில்லு கட்டுறாங்க ஃபேமிலி. ஆமாம், 1000 ரூபா கொடுக்குறீங்க, 2500 ரூபா அவங்கள்ட்ட வந்து பறிச்சிக்கிறீங்க. டாஸ்மார்க் மூலியமாக ஒரு குடிமகன் ஒரு வீட்டில் 12,000 ரூபா ஒரு மாதத்துக்கு சாதாரணமாக ஆகும். இல்லை, ஜெயரந்தன் இதை பொறுத்து நிறைய பேட்டிகளை சொல்லிட்டாரு. இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறவங்க அவங்கள பார்த்து நான் ஒரே கேள்வி கேட்குறேன். கேளுங்க. உங்களை கூப்பிட்டு நான் குடிக்க சொன்னேன்னா டாஸ்மாக் நான் ஊற்றி கொடுக்குறேன் குடிக்க சொன்னீங்க அப்படியே நான் சொல்கிறேன்னு கேட்குறாரு அவர். நீங்கள் குடிக்க சொன்னீங்க 1990களில் தமிழ்நாட்டில் மது அருந்துவோருடைய பர்சன்டேஜ் என்ன? 2026 அதோடைய பர்சன்டேஜ் என்ன? நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் தாத்தா காலத்தில் நீங்கள் வளர்ந்த இடத்துல எத்தனை பேர் குடிச்சிருந்தாங்க? ரொம்ப குறைவு. இன்னைக்கு இல்ல நாங்க அரசாங்கமே குடிக்க வைக்குதுன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணாங்கன்றாரு. அரசாங்கம் தான் குடிக்க வைக்கிறது. மது அருந்துவோர் பர்சன்டேஜ் 15 வயது யார் சொல்றா? வைகோ, உங்க கூட இருக்க வைகோ சொல்றாரு. 15 வயது சிறுவர்களும் மது போதை மருந்து இது கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி இதுக்கும் அடிமையாயிட்ட அவலம் இந்த ஆட்சியில் நடக்குது. குறைந்தது 2021க்கு பிறகும் அதிகரிச்சிருக்குது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? நீதிமன்றங்கள்லேருந்து பலரும் சொல்கிற இது என்ன? அடிப்படையாக டாஸ்மாக் கடைகளை மூடணும், நெடுஞ்சாலையில் இருக்க கடைகளை மூடணும், போதை மருந்து கலாச்சாரத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், மதுவிலக்கு அமலாக்கத்துறை. ஆனால் அது வேலை மதுவிலக்கு விற்பனைத்துறை டார்கெட் வச்சு விற்கிறீங்க. மது விற்பனைத்துறையாக மாற்றிட்டீங்க. மதுக்கு எதிராக போதைக்கு எதிராக நீங்கள் என்ன பிரச்சாரத்தை என்ன இதை கொண்டு போகிறீங்க பள்ளிகளில் மற்ற இடங்களில். ஆனால் பள்ளிகள் பக்கத்தில் மதுக்கடைகளை திறக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்குறாரு ஜெயரஞ்சன், இவரெலாம் போன கவர்மெண்ட்டில் இந்த கேள்வி கேட்டிருப்பாரா? இந்த திமுக செய்த பெரிய காரியம் என்னென்னா, யாரெல்லாம் எதிர்ப்பாக அதிமுக ஆட்சியிலலாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கி கூட வச்சுக்கிட்டு தான் ஒரே இது. அவர்களே ஆஃப் பண்ண தான் இவங்க வேலை. பலரும் ஜி சுந்தரராஜன் வந்து பலரும். அப்போது இவர்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் மது அருந்திற்கான சமுதாயத்தை அந்த இது ஊக்குவிப்பை அதிகரிக்கிறது. நீங்கள் இங்கே போனால் மதுக்கடை, அங்கே போனால் மதுக்கடை, இது சினிமாவில் மது காட்சிகள் அனுமதிக்கு. ஹீரோ குடிப்பான். ஒரு காலத்தில் ஹீரோ குடித்தானா? காதலிச்சு மிஸ் ஆனால் குடிப்பான், வில்லன் தான் குடிப்பான். இப்போ ஹீரோ சும்மா பேசிக்கிட்டனால குடிக்கிறான். இந்த காட்சிகளை வைக்க அனுமதிச்சது யார்? எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் மதுன்றது சாதாரணம். மது குடிக்கலான்னு ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 4 பேர் குடிக்க மாட்டான். ஒருத்தன் குடிப்பான், அவனையும் திட்டிகிட்டு இருப்பாங்க, அவனை பயந்து குடிப்பான். இன்றைக்கி 5 பேர் இருந்தால் 4 பேர் குடிக்கிறான். இன்னொருத்தன் பயந்து குடிக்கிறான், இல்லாட்டி குடிக்காமல் இருக்கலாமான்னு பார்க்குறான். இன்றைக்கி டீ டோட்டலர்னால் ஒரு கேலிக்குரிய பொருளாக மாறி போச்சு. நீங்கள் குடிக்கலைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ண முடியாதியா நீ எங்களெல்லாம் என்ன சொல்லணும், உங்கள் சோர்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் குடிக்கணுங்க. கொஞ்சம் நீங்கள் அங்கே போய் தண்ணி கூட அடிச்சிங்கன்னா தான் அது உண்டா இல்லையா? நீங்கள் கூட அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இது வந்து என்ன ஆகும்? குடி மதியை கெடுக்கும். நாங்களா குடிக்க சொன்னோம்னா நீங்கள் திறந்து வச்சா குடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? 15 வயசு பையனுக்கு அந்த எண்ணம் எப்படிங்க வருது? வீட்டில் அப்பா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அண்ணன் குடிக்கிறான், நம்மளும் குடிச்சா என்ன தப்புன்றதானே வருது. உளவியல் அதானே சொல்லுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு தற்சார்பு பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்களை விட்டு விலகி போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? மகளிர் உரிமை தொகை 1000ன்றதை மிக பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது அவங்களுக்கு என்ன செய்ய போகுது? 1000 ரூபா வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடு. ஏன் மீன் கொடுக்குறா? அவன் 10 மீன் பிடிக்க போகிறான், 9 மீன் மற்றவங்க கொடுத்துட்டு 1 மீன் வச்சுக்க போகிறான். அப்போ இந்த மாதிரி எந்த ஏற்பாடும் இல்லாத ஒரு நிலைமை தான் தமிழக அரசு இருக்குது. இப்போ திடீர்னு வந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின்
இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க? மனு கொடுத்தால் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு உத்தரவு யார்? மாவட்ட ஆட்சியர். ஏங்க முதலமைச்சர் தனி பிரிவு இருக்குல்ல. எனக்கு ஒரு நண்பர் கொளத்தூர் தொகுதியை சேர்ந்தவர், அவர் சொல்கிறாரு, ஒரு பாதிப்பு வருது பெரிய அளவில் ஏரியாவில், அது சம்மந்தமாக நான் போய் நேராக முதலமைச்சர் அலுவலகத்தை கொடுக்குறேன். ஐயா நீங்களே வந்துட்டீங்கன்னா சரி நீங்கள் வாங்குறாங்க. ஒன்றுமே நடக்கலை. மனு வருதான், உங்கள் மனு கொடுக்கப்பட்டிருக்கு, விரைவில் இதற்கான தீர்வு காணப்படும், பதில் உங்களுக்குன்னு. 2 நாள் பொது ஒன்றுமே நடக்கலையா. உங்கள் மனு சரி செய்யப்பட்டு விட்டதுன்னு பதில் வருதான், மெசேஜ் வருது. அவர் 2 எனக்கு அனுப்புகிறாரு. இதுதான் இன்றைக்கி நிலமை. மின்வெட்டே இல்லாத பண்ணுவோம் இன்னும்லாம் பேசுனாங்க. மின்வெட்டு இல்லையா? அப்போ இன்னைக்கு போக்குவரத்து அதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி காலத்தை இன்னைக்கு இல்லை தானே? அப்படிதான் எடுத்துக்கணும். ஆற்காடு வீராசாமியா காலத்து அந்த மாதிரி இருக்கா இப்போ? அப்படி எடுத்துக்கணும் இல்லை. அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்த மாதிரி ஏன் இல்லைன்னு கேட்கலாமா? அந்த ஆட்சியில் மின்வெட்டுன்றதே இல்லை, அந்த மாதிரி கேட்கலாமா? அதனால் போக்குவரத்து பஸ் எப்படி இருக்குது? தனியாருக்கு விட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதை தனியாரை பொது உடைமையாக்குனது கலைஞர். இன்றைக்கி தனியார் உடைமையை தனியார் மயமாக்கிட்டே அதை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தோமுசா அதை வரவேற்று கைத்தட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த நிலைமைக்கு கார்ப்பரேஷனு மண்டல வாரியாக தனியாருக்கு விட்டுட்டாங்க. எல்லா இடங்களிலும் தனியார். அப்போ பொதுமக்கள் உங்களை நம்பி வாக்களித்தவன் நாளைக்கு எந்த வேலைக்கு போவான்? இவர்கள் எந்த திட்டமும் இல்லாமல் எனக்கு என்னன்னு எல்லாத்தையும் சீரழிச்சிட்டு இல்லை இது போன்ற கிளாரிஃபிகேஷனை கொடுக்கறதுக்காக இவங்க 4 பேரை நியமிச்சு தப்பு இருக்கு. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் கேட்டீங்கல்ல பிஎம் ஆஃப் இந்தியா இருக்குன்னு, லீகலி சரின்றாங்க. இது டிஐபிஆர் இருக்குல்ல, ஆமாம், அது எதுக்கு இருக்கு? அப்போ டிஐபிஆர் இன்றைக்கி என்னென்ன வேலை செய்யுதுன்னு தெரியும்ல. டிஐபிஆர் வேலையை தாண்டி யாரை எப்படி கவர் பண்ணலாம், எந்த சேனலை எப்படி மிரட்டலாம், யாருக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்கலாம். இன்னொன்று கூட உங்களுக்கு செய்தி வந்திருக்குமே, பத்திரிகையாளர்கள் தலைமையில் வந்து இன்ஸ்டிடியூட் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் மாணவர்களை வந்து சூஸ் பண்ண போகிறதாவும் அவங்களுக்கு டிப்ளமா கொடுக்குற மாதிரி ஒரு நடக்கும். எல்லாம் நடக்கும் சொல்கிறாங்க. இதிலலாம் வந்து படிக்கிறவன் எப்படி ஆவான்னு தெரியாதா? நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். இவர்கள் வச்சுருக்க திராவிட பாசறை வச்சுக்கிட்டு பண்ணிவிட்டு பல பத்திரிகையாளர்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்து அங்கே வர்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் அங்கே தீர்மானம் படிச்சிருமோ இங்கே 3 சீட் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோமே. அதனால் இது எல்லாமே வந்து இவர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் விளம்பரம் தேடுறது. இது ஒரு விளம்பர மாடல் தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. இப்போ 4 பேர் யார்? ஜெய ராதாகிருஷ்ணன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 மணி நேரம் பேசுவார் மீடியாக்கிட்ட. உங்களை பேசியே உங்களை கன்வின்ஸ் பண்ணுவார். அமுதாவும் அப்படிதான். தீரஜ்குமார் எப்படின்னு எனக்கு தெரியாது. ககன்தீப் சேடி அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அவர் வந்து இந்த பேரிடருடைய துறை அதிகாரின்னு. இன்னொன்று ககன்தீப் சிங் பேடி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுவார். ஆனால் அவர் நேர்மையான அதிகாரி. ஆமாம், அவர் அந்த நேர்மையாளர்களை இப்படி பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா இவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னா அவரை தூக்கி அங்கே போடி எப்படி ஓப்பனிங் நிறைய அனுப்பி கொடுத்தாங்களா அந்த மாதிரி போட்டு அவர் லாஸ்ட்டில் என்ன பண்ணார்? எக்ஸ்டென்ஷன் கூட வேணாம், ஒரு மண்ணு வேணாம் இருக்கும்போதே ஓடலான்னு பார்த்தார் அவர். இதுதான் இவருடைய மாடலு. இவரா ஜெயரஞ்சனா நல்லா ஏடிஎம்கே வச்சு செஞ்சாரா, வாங்க உட்காருங்க, அவ்வளோதான். இன்றைக்கி அவர் ஜாதி பற்றியும் திராவிடம் பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு, பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது இல்லையாது. இந்த மாதிரி பலர் ஜி சுந்தரராஜனா வாங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் பண்ணித்தரேன். இது இப்படியே எல்லோரும் இதில் மாட்டாதவர் அந்த பூவில் அரப்பூர் ஜெயராமன் மட்டும் தான் மாட்டல. அவருக்கு பல இது கொடுத்துருப்பாங்க, அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாரையும் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டாங்க. இன்னும் தேர்தல் நெருங்க பலரையும் முடிச்சு விடுவாங்க. பல பத்திரிகையாளர்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னு அவங்க எப்படி பேசுகிறாங்க, கரெக்டு தான் பேசுகிறாங்களா டிஎம்கே பண்ணுறதெல்லாம் அப்படின்னு. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவர்களை சரி கட்டும் வேலை நடக்கிறது. இது வந்து அதிகாரிகளை நீங்கள் பல விஷயங்களை பயன்படுத்துனீங்க. இப்போ திமுக அரசுக்கு ஊதுகுழலாக ஸ்போக்ஸ் பர்சனாக மாத்திர இல்லை. நீங்கள் அரசுக்கு சொன்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் திமுக அரசுக்கு திமுக அழுத்தி சொல்கிறீங்க. ஏன்னா தேர்தல் காலம் இது. இவர்கள் ஆட்சியை மீண்டும் கண்டினியூ பண்ணுறதுக்கு, இவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு இந்த அதிகாரிகளை அவர்களுக்கு மேலே இருக்கிற நன்மதிப்பை திமுக அரசுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். இல்லை லீகலே கரெக்டாக தானே இது? இது சட்டப்படி சிக்கல் இருக்கா, தப்பு இருக்கா, பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்கா? இல்லையே, இது வரைக்கும் பண்ணதில்லை, யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த பண்ண மாட்டாங்கன்ற ஒரே காரணத்தை வச்சுட்டு பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இது இருக்கான்னா என்ன சொல்கிறது? அவர்களுக்குரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்களுக்குரிய வேலை இருக்குது, அந்த துறை சார்ந்த வேலைகள் பல இருக்குது. அவங்கள கொண்டு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண விட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதான்னு சட்டத்தில் இடம் இருக்கான்னா சட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே எழுத மாட்டாங்க. அம்பேத்கர் கொண்டு வந்தாருன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் கோர்ட்டு இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நுணுக்கமான பாயிண்ட் எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு மாரல் இது ஒன்று உண்டுங்க, பொதுவான அறம்னு ஒன்று. ஐஏஎஸ் அதிகாரிகள் எதற்கு அவருடைய திறமையை எப்படி பயன்படுத்தணும் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு பேரிடர் காலம், இப்போ கொரோனா மாதிரி
அப்போ பொதுமக்களிடையே ஒரு பயம், ஒரு கொந்தளிப்பு வருதுன்னா அன்னைக்கு இப்போ ஜேஆர் மாதிரி ஜெய ராதாகிருஷ்ணன் பேசுவார், அது பண்ணார்ல அந்த டைம். ஆமாம் ஆமாம். அப்போ அந்த ஒரு பயம் குறையும், ஒரு அதிகாரிகளே பேசுகிறாங்கப்பா அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு, அதுக்கு பயன்படுத்தலாம். இன்னும் டேட்டா சொல்லுவாங்க. டேட்டா சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் துறையுடைய உங்களுக்கு அடுத்த ஆட்சி வர்றதுக்காக இவர்களெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா என்ன நியாயம்? அவர்களுக்கே அதில் விருப்பம் இருக்காது. ககன்தீப் சிங் பேடிலாம் வந்து வேறு லெவல் அதிகாரி, அவரெல்லாம் போய் இப்படி பயன்படுத்துறீங்க, அவருடைய நன்மதிப்பை உங்களுக்கு பயன்படுத்துகிறீங்க, அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடுத்த நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்க போகிறது என்று எங்களுக்காக வருகினையும் கொடுத்து மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.